ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பிரபரம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கரன் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமரே. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே. இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன் பங்குனி மாத பலன். இப்படி வரக்கூடிய பங்குனி மாதத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்கு அதுக்கான ஒரு பதிவு தான் அது. தயவு செய்து இந்த பலனை பங்குனி மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் பண்ணுங்க. கரெக்டா அந்த பலன் கரெக்டா. ஏன்னா அந்த மாசத்துல 3 கிரக பயிற்சி வருது. அது ஒண்ணா, அது இல்லாம இந்த மாசம் எண்டுக்குள்ள பாருங்க நிறைய நல்ல விஷயம் நடக்கும். என்ன காரணத்தை சொல்லுங்க? சூரிய பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இணைஞ்சு இருக்கிறாங்க. எப்படி தலைமை பொறுப்பு கிரகமும் தொழிலுள்ள கிரகமும் சேர்ந்து இணையுது. அப்ப யாரெல்லாம் தலைமை பொறுப்பு போறீங்க, உங்க ஆசைப்பட்ட விஷயம் எப்படி அடைய போறீங்க, அதுக்கான நேரம் தான். ஏன்னா குருவுடைய வீட்டுலதான் 2 கிரகம் இருக்கு. குரு இப்ப வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். அதனால மிகப்பெரிய ராஜயோகம் எல்லாத்துக்கும் வரும் இந்த மாசத்துல. பாத்துங்க, தயவு செய்து உங்களுடைய பிறப்பு ஜாத தசாபதியை பார்த்து பலனுங்க. கரெக்டா ஒரு துல்லியமான பலன் கண்டிப்பா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வாட்டி சேனல் பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த குரு சுக்கரன் ஜோதி டிவில நம்ம தொடர்ந்து எல்லா கிரக பயிற்சியும் பரம்பரை நிறைய சப்போர்ட் பண்றீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு, அன்பார்ந்த கும்பராசி என்பவர்களே, பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய 11வது ராசி தான் இந்த கும்பராசி. எப்படி இதுலயுமே பாருங்க லாபகரமான குணம் கும்பராசிட்டு அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, ஒரு தன்னம்பிக்கையான குணம் இருக்கும் பாருங்க கும்பத்துல பிறந்தவ. ஏன்னா அந்த ராசியுடைய அதிபதி யாரு? சனி பகவான். இதோடைய உருவம் கலசத்தை கொடுத்துருக்காங்களா? அது இந்த கலசம் எங்க இருக்கும்? மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவமான இடத்துல தான் அந்த கலசம் இருக்கும். அப்ப எதுலையுமே ஒரு தன்னம்பிக்கையான குணமும் பயங்கரமான திறமையான குணமும் கும்பராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். ஒரு விஷயம் முடிவு பண்ணாலும் அது பின்வாங்க மாட்டாங்க கும்பராசிக்காரன். அதெல்லாம் பயங்கரமான திறமையான டேலண்டான குணம் அந்த கும்பராசின்னு நம்ம நிறைய சொல்லலாம். ஏன்னா அந்த அதிபதி சனிபகவான் வர்றதுனால. அது இல்லாம காற்று ராசி, வேகமாக ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரே ராசி கும்பராசி. நிறைய பேர் தகவல் தொடர்பு, பல பிசினஸ் காற்று மூலமாக எந்தெந்த வேலை இருக்கோ அந்த வேலையெல்லாம் பெரிய லெவலில் இருப்பாங்க கும்பத்துல பிறந்துட்டாவே. அது மட்டும் இல்லாம பொதுவாக அந்த ராசியுடைய குணமே லாபம், பொருளாதாரம், இன்கம், ஒரு பெரிய லெவலில் அந்தஸ்து, கௌரவத்தில் இருக்கக்கூடிய ஒரே ராசி கும்பராசி. அப்படிப்பட்ட கும்பராசி என்பது வரக்கூடிய பங்குனி மாத பலன். தயவு செய்து வரையும் இந்த பங்குனி மாசம் பாக்குறீங்கன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை தசாபதியை பார்த்துக்கிட்டு நீங்க இதை பலன் எடுங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதக பிரகாரம் எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது, தயவு செய்து எல்லாருமே பார்த்துக்கணும். ஏன்னா இந்த 3 நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருப்பீங்க. என்ன நட்சத்திரம்? ஃபர்ஸ்ட் நட்சத்திரம் அவிட்டம், அடுத்து சதயம், அடுத்து புரட்டாதி நட்சத்திரம். நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க. லக்னம் பாருங்க, ஒரு சில பேர் காலை மாலை இரவு இப்படி பிறந்திருப்போம். அந்த லக்ன பிரகாரம் உங்களுக்கு நம்ம உடம்புல 9 கிரகம் இருக்கும். அதுல எந்த கிரகம் யோகமான கிரகமோ அந்த யோகமான காலம் வரும்போது கண்டிப்பா யோகமான பலனை அது கொடுத்துரும். எது பலவீனமோ அந்த பலவீனம் காலம் வரும்போது கண்டிப்பா அந்த பலவீனத்தை சந்திச்சுதான் ஆகணும். அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்றேன், தயவு செய்து ஒரு பொது பலனை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. உங்க ஜாதகத்துல பிறப்பு ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நீங்க பலனுக்கு ஒரு துல்லியமான பலன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இந்த கிரகமே பார்ப்போம். உங்க ராசில இருந்து பாருங்க ஸ்ட்ரைட்டா கும்பராசியை பொறுத்தவரை பாருங்க, ஒரு ராசியில ராகுபவன் முதல் பாருங்க செவ்வாய், ராகு பிளஸ் புதன் 3 கிரகம் சஞ்சாரம் செய்வாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல சூரிய பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் 3 கிரகம் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வாங்க. 5ஆம் இடத்துல பாருங்க குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகி சூப்பரா உட்காந்துருக்காரு. அடுத்து 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் செய்வார். இதுதான் கிரகத்தோட அமைப்பு. இதுல சொன்ன 3 கிரக பயிற்சி இதுல வரக்கூடிய முதல் பயிற்சி. சுக்கிர பகவான் கரெக்டா பங்குனி மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நேரம் 3ஆம் இடத்துல முயற்சி வெற்றிக்கு போறாரு. ஏன்னா உங்களுக்கு 4ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டு யாருன்னா அந்த சுக்கிர பகவான் தான். அவர் வெற்றி ஸ்தானத்துக்கு போய் யாராவது மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். 1 ஜாதக சுக்கிரன் நல்லா இருந்தால். அடுத்து பாருங்க செவ்வாய் பகவான் கரெக்டா 19ஆம் தேதிக்கு அப்புறம், பங்குனி 19ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் 2ஆம் இடத்துக்கு சூப்பரா போறார். 2ஆவது வருமான ஸ்தானத்துல, இடம் பூமி சொத்து ஸ்தானத்துல அவர் போய் உட்கார்றார் செவ்வாய். அடுத்து 27ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் பயிற்சியாகி அவரும் போறாரு. குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கு. இது அந்த மாசத்துடைய யோகமான காலங்கள். அதனாலதான் நான் சொன்னேன் பங்குனி மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த பலன்கள் கரெக்டா உங்களுக்கு வரும். ஏன்னா இந்த 3 கிரகம் மாறும்போது அப்படியே பலன்கள் மாறுபடும் பாதிக்கு அப்புறம். அப்படி அதனாலதான் பங்குனி மாசம் இப்போ ஆரம்பத்தில் வீடியோ கொடுத்து உங்களுக்கு பங்குனி 11க்கு அப்புறம் நிறைய பலன் இருக்குன்னு நான் கண்டிப்பா சொல்றேன். இது என்ன காரணம், ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தா இப்ப நல்ல யோகம் வந்துடும். ஏன்னா 7ரை சனில உங்களுக்கு பாத சனி, எல்லாருமே இந்த சனி தான். சனி பகவானை கண்டு தான் எல்லாம் பயப்படுறீங்க. சில பேர் சனி பகவான் நல்லதையும் கொடுப்பார், சில பேர் கெட்டதையும் கொடுப்பார். அதுக்கு நம்முடைய பிறந்த நேரம், நம்முடைய பிறந்த கர்மா பொறுத்து தான் இங்கே வேலை செய்யும்.
அதான் சனி பகவான் எந்த கிரகம் ஈஸ்வர படம் கிடையாது, இவருக்கு சனி ஈஸ்வர பகவான் சொல்றாங்க. ஏன்னா சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கும்போது வருமானம், பொருளாதாரம், இன்கம் எல்லாமே டைட்டா பிடிக்க பார்ப்பார். கண்டிப்பா யாரு ஜாதகத்துல சனி பகவான் சனி புத்தி வந்தா பாருங்க, நீங்க கேட்டு பாருங்க. சனி தசை சனி புத்தி வந்தா வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, கடனா, பகையா, வழக்கா, இடம் பூமியா ஏதாச்சும் ஒரு செலவு பண்ணிருப்பாங்க பாருங்க, வீண் செலவு. அது சில பேருக்கு சனி பலம் இருந்தா கொஞ்சம் தொழிலையும் அப்படியே வீழ்ச்சியை கண்டிப்பா கொடுத்துருப்பாரு. நிரந்தரமா வேலை கிடைச்சிருக்காரு, நண்பர்கள், கூட்டாளி, பழக்கவழக்கம், திருமணத்தில் நிறைய தடங்களை கண்டிப்பா கொடுத்துருப்பாரு. நீங்க கேட்டு பாருங்க. வேலை உத்தியம் சரியா இருந்திருக்காரு, படிப்புகள் சரியா இருந்தது, வேலை உத்தியம் ஒரு மந்தமான தன்மை, கணவன் மனைவியில் ஒற்றுமை இருக்காது, நிறைய பேர் இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, ஏதாவது ஒரு கேஸ் பிரச்சனை உங்க மேல இருந்திருக்கும் பாருங்க. இது எல்லாமே கும்பராசியை பொறுத்தவரை யாருடைய பிரபு ஜாதகம் சரியில்லையோ கண்டிப்பா இது வேலை செஞ்சிருக்கும். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து கும்பராசிக்காரங்க கடன், பகை, எதிரி, என் மேல ஒரு வழக்கு இருக்குங்க அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்ப என்ன தெரியுமா அதுல ஒரு நல்ல விஷயம், நான் ஏன் முழுக்க நான் எடுத்தோம்னா நிறைய ஒரு பலவீனத்தை உங்களுக்கு சொல்ல முடியலதுன்னா, வீடு கொடுத்த வீட்டை தான் சனி பகவான், குருவுடைய வீட்டில் தான் சனி பகவான் வந்துறாரு. சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். அது இல்லாம அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். உங்க ராசி குரு பாக்குறாரு பாரு. அப்ப இது நல்லா ஒரு யோகத்தை கொடுப்பாரு. அது இல்லாம புதன் பகவானையும் குரு பார்ப்பார். வீடு கொடுத்த புதனையும் குரு பார்ப்பார். அப்ப இந்த பார்வைக்கான நேரங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கணும். ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியத்தை கண்டிப்பா குடும்பத்துல பண்ண வைக்கும். இது நடந்தே தீரும், மாற்றவே முடியாது. பார்த்து ஏதோ நல்ல விஷயம், நல்ல காரியம், வீட்டுல சுபகாரியம், சுப செலவு, கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில் நடக்க போகுதுன்னு அதுக்கான நேரம் நெருங்கி வரப்போகுது. நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்க போறார். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம் எல்லாரும் நிறைய பேர் வெளிநாட்டு வேலை, எத்தனை பேர் வேலை பார்க்குறீங்க வெளிநாட்டில் உள்ளவங்க, அவங்களாம் கண்டிப்பா இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை எல்லாமே சரியாயிருங்க. சனிபவன் நல்லா இருந்து இப்போ கண்டிப்பா மூவ் பண்ணி பாருங்க. வேலை உத்தியத்துல ஒரு ப்ரொமோஷன் தேடி வரும். நீங்க தேடி போகணும், உங்களை தேடி ப்ரமோஷன் தேடி வரும். விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை சரியாகும். வீட்டுல சுபகாரி, எனக்கு குழந்தை பாக்கியம், காதல் திரும்ப, 2ஆவது திரும்ப ரெண்டுமே கைக்கூடி வரும். நான் ஓப்பனா சொல்றேன், நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டிங், எப்படி ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த எந்த வேலை பார்த்தாலும் சரி, வெளிநாடு வெளியூர் வேலை பார்த்தாலும் சரி, அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணாலும் சரி, அரசாங்க வேலை உங்க பக்கம் சாதகமா வரும். அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைச்சே திரும்ப, மாற்றவே முடியாது. கும்பராசி கண்டிப்பா நடக்கும். அரசியல், அரசாங்கம் சூப்பரா இருக்கும். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் சூப்பரா அமையும். அப்பா சொத்து, அம்மா சொத்துல ஒரு வழக்கு போயிட்டு அந்த வழக்கு மூவ் பண்ணி பாருங்க, இப்ப உங்களுக்கு சாதகமா வரும். ஏன்னா சுக்கிர பகவான் உங்களுக்கு பலத்துல உச்சத்துல உட்காந்துருக்காரு. அதனால சொல்றேன், அப்பா சொத்து, அம்மா சொத்து, வீடு, இடத்து போய் சொத்து, வழக்கு எல்லாமே சரியாகும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் இருக்காது. ஏன்னா இப்ப 2 கிரகம் வக்ர நிவர்த்தியாளர்லாம் இவ்வளவு நான் சொல்லிட்டு இருக்கேன், நல்லது சொல்ல முடியுது. அப்ப ஜாதகத்துக்கு அதுக்கான நேரம் மட்டும் நீங்க மூவ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் வரும். நீ எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் உங்களுக்கு சாங்ஷன் ஆகும். இந்த நேரத்தை மட்டும் சொல்றேன். அப்ப எந்த ஒரு கெட்டதும் நம்ம பெருசு சொல்ல முடியல. மாணவர்கள்லாம், படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் படிப்பு கல்வியில பயங்கரமான ஒரு எக்ஸாம்ல நல்ல ஒரு பாஸ் பண்ணக்கூடிய யோகம். எக்ஸாம் வந்து நீ கவலைப்படாதீங்க, எந்த ஒரு கஷ்டமான இருந்தாலும் சரி நீங்க கண்டிப்பா பாஸ் பண்ணுவீங்க. அதுக்கான நேரம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். குருவுடைய பார்வையில நீங்க இருக்கீங்க. நகரை வச்சிருக்கவங்க, ஷேர் மார்க்கெட்டிங் பண்றவங்க எல்லாருக்கும் சொல்றேன், பணம் சம்மந்தம் கொடுக்கல் வாங்க பிசினஸ் சார்ந்த விஷயம், ஐடிஐ ஃபீல்ட்லாம் பயங்கரமா நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும். இப்ப எடுங்க லாட்ரி ஓத்த நிறைய பேர் ஜாதகம் தசாபதி வந்து லாட்ரி எடுத்து பாருங்க, கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். பெண்களுக்குலாம் மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருவார். கமிஷன் வியாபாரம், ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு, பேங்க் நிறைய பேர் சொல்றேன், நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. எந்த ஒரு கெட்டதுமே இந்த மாசம் நான் சொல்ல முடியல. பங்குனி மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில இருக்கு. கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிக்கிங்க, நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும். இப்ப நட்சத்திர முதல் நட்சத்திரம் சொல்றேன், அதாவது அவிட்டத்துல பிறந்தவங்க, தைரியம், தன்னம்பிக்கை, திறமையான குணம், அறிவான குணம், பயங்கரமான ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. எதுவுமே ஒரு விஷயம் முடிவு பண்ணாத வந்து பின் வாங்க மாட்டாங்க. அவிட்டத்துல பிறந்துட்டா மட்டும் இனிமே எது வந்தாலும் அவிட்டத்துல பிறகு பயப்படாங்க. எல்லாமே நல்ல ஒரு விஷயமா, நல்ல ஒரு காரியமா உங்களுக்கு வரும். ஏன்னா செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு போனா வீடு, இடம், பூமி, சொத்து வாங்க வைப்பார். அதுக்கான வேலையை நடத்த பார்ப்பார். கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது. நிறைய பேர் குடும்பம் அமையும். காதல் திரும்ப, 2ஆவது திரும்ப ரெண்டுமே கைக்கூடி வரும். திடீர் லாட்ரி அவங்க கண்டிப்பா அடிக்கும் பாருங்க அவிட்டத்துல பிறந்தவங்களாம். ஏன்னா நகை, பணம், பொன் பொருள் அந்த வீட்டுல போய் இந்த குருவுடைய வீட்டுல போய் செவ்வாய் இருக்காரு. அப்ப நல்ல விஷயம், நல்ல காரியம் உங்க தேடி வரும். ஏன்னா குருவுடைய பார்வை இருக்குது. 10ஆம் தேதி குரு உங்க 10ஆம் தேதி வரை குரு பகவான் உங்க ராசி அதிபதி, நட்சத்திர அதிபதியை பார்த்துக்கிட்டே இருப்பார். அவிட்டத்துடைய அதிபதி யாரு? செவ்வாய் பகவான். அப்ப நல்ல ஒரு மாற்றம் நம்ம உங்களுடைய வருமான எல்லாமே சுப செலவா பண்ணிக்கங்க. வீட்டுல, இடத்துல, பூமியில, வண்டி, சொத்துல இது மாதிரி பண்ணிக்கங்க, நல்லா கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் உண்டு. அடுத்த சதயத்துல பிறந்த எதுவுமே பிரம்மாண்டமா பெருசா வாழ்க்கையில சாதிக்கக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எதுவும் தான் பயப்படாதீங்க. சதயத்துல பிறந்த எல்லாத்துக்குமே நல்ல ஒரு யோகம், நல்ல ஒரு ஜாக்பாட் யோகம் சூப்பரா வேலை செய்யும். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு. நான் இடம் வாங்குறேன், வீடு வாங்குறேன், வண்டி வாங்குறேன், வெளிநாடு போறேன், வெளியூர் போனா கண்டிப்பா போகக்கூடிய யோகம் தேடி வரும். தொழில் உத்தியோகம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. இப்படி தொழில் உத்தியோகம் நல்ல ஒரு மாற்றம் கொடுப்பாரு. நிறைய பயணங்கள் மூலமாக நிறைய வருமானங்கள் தேடி வரும். ஆசைப்பட்ட விஷயத்தை அடையக்கூடிய அமைப்பு, படிப்புகளில், தொழில் உத்தியோகம் நல்ல ஒரு மாற்றம் எல்லாமே கண்டிப்பா உண்டு. நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. ஏன்னா நான் சொல்றது 11ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா ஒரு சதயத்தில் பண்ண சொல்றேன். கணவன் பிரச்சனை சரியாகும். வீடு, வண்டி, வாகனம், சொத்து வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே சூப்பராக, எல்லாமே எந்த ஒரு கெட்டது வராது. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வருது.
அடுத்து இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம் நிறைய இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்துட்டா இனிமே நல்ல ஒரு மாற்றம் உங்க பக்கம் தேடி வரும். வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் ஆகுறது, தொழில ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு. இது இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சொல்றேன். இனிமே மேக்சிமம் நிறைய கெட்ட பலன் அதிகமா பார்த்தது யாரும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பா நீங்க பாத்தீங்க. இனிமே பார்க்க மாட்டீங்க. இனிமே நல்ல விஷயமா நல்ல காரியமா உங்க பக்கம் வரப்போகுது. வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, வெளிநாடோ, வெளியூரோ, படிப்புகளையோ, தொழிலோ ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கும். இந்த புரட்டாதி கண்டிப்பா எல்லாமே பொண்ணா மாறும் பாருங்க. எந்த காரியம் எடுத்தாலும் சரி உங்க பக்கம் எல்லாமே பொண்ணா மாறக்கூடிய யோகம், நல்ல ஒரு ஜாக் பண்ண யோகம், வீட்டுல ஒரு சுபகாரியம் சுபசெலவு அமையக்கூடிய யோகம் நல்லா இருக்கு. எந்த ஒரு கெட்ட பலனும் நடக்காது. வரக்கூடிய பங்குனி மாத பலன் கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.